ஆர்ட் கரியரை பொறுத்த வரைக்கும் நிறைய மெமரிஸ் இருக்கு. இந்த மெமரிஸை உங்களோட இந்த சீரீஸ்ல ஷேர் பண்ண போறேன். ஃபார் தி பிகினிங், இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சீரியல்ஸ் வந்து என்னை இப்போ கண்டினியூஸாக பார்க்குறீங்க. நிறைய பேர் ஜோடினாலே எனக்கு தெரியும், ஜோடி நம்பர் 1, அப்புறம் பந்தம் தெரியும், பொம்மலாட்டம், அந்த மாதிரி சில பேருக்கு என்னை வந்து ஆஃப்டர் மேரேஜ் பிஃபோர் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆனால் என்னோட என்ட்ரி சன் டிவியில் பார்த்தீங்கன்னா 1994, அதாவது சன் டிவியில் லவா குச்சா தசாவதாரம் அப்படின்னு டெலிகாஸ்ட் ஆச்சு. சிடிவியோடது சண்டே இந்த ஹிஸ்டாரிக்கல் சீரியல்ஸ், அப்புறம் இந்த மாதிரி தசாவதாரம், ராமாயணம், மகாபாரதம் போடுவாங்க சண்டே அந்த டைமில். ஸோ அந்த மாதிரி தசாவதாரம் இந்த ஹிந்தி டப்டெல்லாம் இல்லைங்க, ஒரிஜினலாக தமிழில் நாங்கள் பண்ணோம் சிடிவியில். அதுவும் ஜூப்ளி ஹில்ஸ். செம்ம மெமரி, செம்ம ஜாலியான ஒரு விஷயம். ஏன்னா அங்கே போயிட்டு ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் போய் நம்ம ஷூட் பண்ணுறோங்கிறது பெரிய கெத்தான ஒரு விஷயம். ஸோ அப்படி என்னை ஃபஸ்ட்டு நடிகையாக கேமராவில் என்னை நான் பார்த்தது இதுதான். இது வந்து ஃபஸ்ட்டு ஷாட், என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட் லைஃப்பில். பிரகலாதன்னா தசாவதாரத்தில், நரசிம்ம அவதாரத்தில் பிரகலாதன். அண்ட் அதில் பாருங்கள், அதில் எடுத்த குட்டி குட்டி ஸ்டில், இந்த யானை ஆசீர்வாதம் பண்ணுறது, அப்புறம் பிரம்மா வந்து ஆசீர்வாதம். அந்த பிரம்மா யார் தெரியுமா? ஓஏகே சுந்தர் சார். இப்போ நான் சொன்னேன்னா என்னை கல்லெடுத்து அடிப்பார். தம்மா தூண்டு அவர் முன்னாடி இருக்கேன் பாருங்க, ஓஏகே சுந்தர் சாரும் இங்கே நான் இருக்கேன். இது வந்து தெலுங்கு ஆர்டிஸ்ட் ஒருத்தங்க பண்ணாங்க. அண்ட் அதில் இன்னொரு சீன், ஜெயிலில் அடைச்சிருவார்ல, அப்போ அம்மா வந்து பால் சாதம் ஊட்டுற சீன். ஸோ அம்மாவா இவங்க பண்ணாங்க. ஸோ அண்ட் லவா குச்சாவாவும் பண்ணேன். இங்கே பாருங்க, லவா குச்சா இல்லை குத்தியா புஷ்குன்னு முன்னாடி ஒருத்திருக்கேன்ல, அது நான் தான் லவா குச்சா. அண்ட் இன்னொன்று, இந்த கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டில்லுமே பார்த்தீங்கன்னா இது வந்து விஜய் டிவி வந்த புதுசில் எப்படின்னா மார்கழி மாத ஸ்பெஷல் அப்படின்னு ப்ரோக்ராம்ஸ் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா திருப்பாவை திருவம்பாவை, அதை திருப்பாவைங்கிறது கிருஷ்ணர் பேஸ்ட், திருவம்பாவைங்கிறது சிவன் பேஸ்ட். ஸோ இந்த மாதிரி காலங்காதால டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், ஜாம் ஷோஸ் இருக்கும். அந்த ஷோஸில் நான் ஆடினது தான் அந்த கிருஷ்ணர். அதாவது இந்த ஸ்டார் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன், கமலஹாசன் சார். இதில் கமலஹாசன் சார் ஒரு ஃபங்க்ஷனில் எனக்கு கிஷ்கிந்தால, இது எந்த இயர் எங்கள் அப்பா எழுதலை, நாகேஸ்வர் ராவ். நான் சொன்னேன்ல நிறைய ஆந்திராவில் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு. அங்கே ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம், ரவீந்திர பாரதி ஆடிட்டோரியம், பெரிய ஆடிட்டோரியம்ங்க, சிட்டி சென்டரில் இருக்கும் ஆக்சுவலி அந்த ஆடிட்டோரியம். அங்கே போய் நாகேஸ்வர் ராவ் சார் வந்து இதாக இருந்தார், சீஃப் கெஸ்டாக இருந்தார். அந்த போது ஆடினது. அண்ட் இது வந்து கரெக்டாக இது கொஞ்சம் பார்த்தீங்களா, ஒரு ப்ராப்பர் டீனேஜர் ஆயாச்சு, 14 இயர்ஸ். ஸ்பிரிட் ஆஃப் யூத் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம், டான்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ஸ்பிரிட் ஆஃப் யூத் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு காம்படிஷன். சென்னையில் இருக்கிற அத்தனை டான்சர்ஸ், ஜூனியர்ஸ் சீனியர்ஸாக இருக்கட்டும், அத்தனை டான்சர்ஸும் அந்த ஒரு ப்ரோக்ராமில் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் ப்ரைஸ் வாங்கினா பெரிய விஷயம். ஸோ அந்த டைம் இது. அண்ட் இந்த ஆண்டாள் வேஷம் கூட அழகியாக இருக்கேனா, மேக்கப் அந்த அளவுக்கு இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு அப்போ கொஞ்சம் சப்பு மூக்கு தான், ஆனால் அந்த மூக்கை எடுத்து விடுவாங்க எங்கள் அம்மா. ஸோ மேக்கப் என்என் கிருஷ்ணன் சார், ஹீஸ் நோ மோர், பட் அவரோட பையன் இருக்காங்க, முருகன் ஒருத்தர் இருக்கார், என்என் கிருஷ்ணன் சார் தான் எனக்கு மேக்கப் போடுவார். இது ஆண்டாள் வேஷம். அண்ட் அந்த ஸ்பிரிட் ஆஃப் யூத்தில் பார்த்தீங்கன்னா அகெயின் ஐ ஒன். நந்தினி ரமணி அப்படின்னு ஒருத்தவங்க ஆண்டி வந்து எனக்கு, அவங்க ஹிந்துவில் ஆர்டிக்கல் எழுதுகிறவங்க.
ஹிந்து ஆர்டிக்கலில் நம்மளை பற்றி வந்தால் பெரிய விஷயம். ஸோ அவங்க என்னை பற்றி ஒரு 3-4 வாட்டி எழுதியிருக்காங்க. சடகோப்பன் சார் அவருமே எழுதியிருக்காரு. ஸோ அதெல்லாம் ஒரு பிளெஸிங்ஸ் தான். ஸோ இதெல்லாம் என்னோட டான்ஸ் ப்ரோக்ராம். அண்ட் ராதா ரவி சார் பாருங்க, ராதா ரவி சார் இது வந்து நடிகர் சங்கம் வாசல்ல பின்னாடி பார்த்தீங்களா, அந்த நடிகர் சங்கமோட அந்த இது இருக்கு, சிம்பல் இருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ், தாத்தாவோட ஃப்ரெண்ட்ஸ், அப்பா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தாத்தாவோட ஃப்ரெண்ட்ஸ், சங்கர் கணேஷ் சார் இவங்க எல்லாம் தாத்தாவோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க எல்லாருமே என் ப்ரோக்ராமுக்கு வந்திருக்காங்க. இது இன்னொரு ப்ரோக்ராம். என்னோட ட்ரெஸ் காஸ்டியூம் பார்த்தா தெரியும், டிஃப்ரெண்ட் கலர் காஸ்டியூம் எங்கள் அம்மா தைச்சி கொடுத்துட்டே இருப்பாங்க, நான் ஆடிக்கிட்டே இருப்பேன். அண்ட் இது அகெயின் விஜய் டிவியில் வந்து அந்த திருவம்பாவை இப்படி போட்டிருப்பேன், பட்டை போட்டிருப்பேன். ஸோ அது திருவம்பாவை. அண்ட் இது ஒரு பெரிய விஷயம். இவன் இந்த செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ். அண்ட் இவர் கூட தாடி இருக்கிறவர் வந்து அந்த 7வது மனிதர் அப்படின்னு ஒரு படம் வந்ததில்ல, அதில் அவர் நடிச்சிருக்காரு. இப்போ கூட நிறைய ரீசெண்டாக உங்களுக்கு நிறையா இதெல்லாம் இருக்கும், படம் வியூஸை பற்றி நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா இவர் கமெண்ட் சொல்லுவார், ரொம்ப சென்சிபிளாக சொல்லுவார், நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக சொல்லுவார். ஸோ அவரும் சரி அந்த ஃபாரினர்ஸும் சரி என்னோடய ப்ரோக்ராம் எங்கே இருந்தாலுமே அவங்க அந்த டிசம்பர் மந்த்து எனக்காக வந்துடுவாங்க. எனக்காக வந்து இந்த ஃபுல் ப்ரோக்ராம் வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸ் என்னோட எடுத்து என்னை பிளஸ் பண்ணாமல் போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு லவ் அவங்களுக்கு என் மேலே. ஸோ அந்த செட் ஆஃப் பீப்புள் தான் இது. இது அகெயின் ஒரு டான்ஸ் ட்ராமா பண்ணது. ஒரு அம்பாள் வேஷம் போட்டேன். அண்ட் ஒரு டைம் ஒன்று. அண்ட் இதெல்லாம் ஆனாலும் இதுக்கப்புறம் என்னோட சீரியல் வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய இருக்குது. சீரியலுக்காக வந்து பண்ணது. அதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சாருகேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் பேர் ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இவர் தான். அச்சமடம் நாணம் அப்படின்னு சன் டிவியில் வந்தது. ஃபர்ஸ்ட்டு மெகா சீரியல் அப்படின்னு சொல்லலாம். என்னோட அந்த டைம் தான் இது வந்து நான் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். 11th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். சாருகேஷ் அப்படின்னு ஆர்டிஸ்ட், அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் என்னோட என்சிசி அஃப்கோர்ஸ் என்னோட குரூப் தெரியும். இது அப்பான்னு ஒரு சீரியல், வித்தவுட் மேக்கப், ஒரு வேலைக்காரி ரோல். அண்ட் ஆனால் எனக்கு பெரிய ஒரு லிஃப்ட் கொடுத்த ஒரு மெமரிஸ் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு ரோல் பண்ணது நிறைய பேசப்பட்டுச்சு. விகடனில் வந்து பண்ணேன் அப்பாங்கிற சீரியல். இது ஆதித்யா என்னோட தான் ஃபஸ்ட்டு சீரியல் பண்ணார். குமாலம்ங்கிற படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சீரியல் தான் அவருக்கு அவரோட ஃபர்ஸ்ட் பேர். ஆனால் இப்போ அவர் வந்து டேரக்டராக இருக்கார். ஆனந்தராகம் கூட டைரக்ட் பண்ணுறதுக்கு அப்பப்போ வருவார். இது சுக்கிமூர்த்தி டைரக்டர் சார், அவர் தான் டைரக்டர். ஆதித்யா அண்ட் நான் கூட வந்து நெப்போலியன்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். அண்ட் இது பார்த்தீங்கன்னா என்னோட கோலங்கள் டீம். கோலங்களில் ஃபேமிலியாக வந்து நாங்கள் எல்லாருமே ஹனிமூன் போனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ அப்போ வந்து அது உண்மையான ஃபேமிலி. இந்த டைம் தான் என்னென்னா எங்கள் அம்மா எப்போவுமே என் கூட ட்ராவல் பண்ணுவாங்க எங்கே போனாலும். இப்போ இந்த கோலங்கள் செட்டு கூட எங்கள் அம்மா கூட வந்திருந்தாங்க. ஆனால் இந்த கோலங்களில் நான் பழகிற விதம் பார்த்துட்டு என் கூட இருக்கிறவங்க நளினி அம்மா எல்லாம் அம்மான்னு தான் கூப்பிடுவேன் அவங்கள. ஸோ அந்த அளவுக்குலாம் பார்த்து சரி பொண்ணு சேஃபாக தான் இனிமேல் ட்ராவல் பண்ணுவா அப்படின்ட்டு என்னை தனியாக விட ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த டீம், பொன்வண்ணன் சார், ஐ ஹாவ் ஸோ மச் ஆஃப் ரிகார்ட்ஸ் ஃபார் பொன்வண்ணன் சார், அபிஷேக் அண்ணா, திருச்செல்வம் சார், எவ்வளோ குட்டியாக இருக்காரு திருச்செல்வம் சார், நானே குட்டியாக தான் இருக்கேன். அண்ட் சுபலேகா சுதாகர், நானான்னு கூப்பிடுவேன் அவரை வாய் நிறையா. அவரும் நானும் ஒரு தெலுங்கு சீரியல் பண்ணோம். ஸோ அந்த தெலுங்கு சீரியலில் பார்த்தீங்கன்னா நானா வந்து அப்படி நானான்னு கூப்பிட ஆரம்பிச்சது தான். ஸோ இது பாருங்கள் அந்த ஃபோட்டோஸ் தான் ஒரு ஷாப்பில், அதுக்கப்புறம் ஷாப்போட வாசலில். அண்ட் இது லூட்டி, வீட்டுக்கு விட லூட்டி. என்னோட ஃபர்ஸ்ட் 1000 எபிசோட்ஸ் மெகா அது கேபி சாரோட காம்பவுண்டில் பாம்பே சாணக்கியா சார் எடுத்தது. அப்புறம் நிறைய டேரக்டர்ஸ் வந்து இப்போது டேரக்டர்ஸ் எல்லாம் ஆஃபீஸ் வருவாங்க. ஆஃபீஸ்லேருந்து சப்போஸ் இன்றைக்கி ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்ட் நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு
நிறைய பேர் வசந்த் சாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கேபி சாரோட அசோசியேட்டாக இருக்கிற அத்தனை பேரும் இந்த சீரியல்ஸ் எடுத்திருக்காங்க. இதில் குஷ்பு மேம் வந்து ஜெயா டிவியில் வந்தது இந்த ப்ரோக்ராம் வீட்டுக்கு விடல் ஊட்டி. ஸோ குஷ்பு மேம் வந்து ஒரு பர்டிகுலர் இதுக்கு வந்து கெஸ்ட்டாக வந்தாங்க. ஸோ எல்லார் வீட்லேயும் எல்லார் இதுவும் பண்ணது. ஸோ அது ஒரு மெமரிஸ். இது எனக்கு வந்து என் கூட பிறக்காத ஒரு பிரதர் சாய் பிரசாந்த், அவன் இறந்துட்டான். பட் அவனோட நிறைய மெமரிஸ். அதாவது எப்படின்னா, ஷூட்டிங் வந்து மயிலாப்பூர், என்னோட வீடு திருவான்மையூர். ஸோ நான் வந்து சப்போஸ் லஞ்சுக்கு வீட்டுக்கு போகிறேன், சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு முன்னாடி என்னோட காரில் ஏறி உட்காந்துருவான். அண்ட் எனக்கு பைக் ஓட்டுறது பிடிக்கும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, அவனோட பைக் எடுத்துகிட்டு என் வீட்டுக்கு வருவான். இந்தா வச்சுக்கோ, அவனோட புது பைக் ஸ்ப்ளெண்டர், அதை எடுத்துகிட்டு வந்து இந்தா வச்சுக்கோ ரவுண்ட் அடி அப்படின்னு சொல்லுவான். அண்ட் என் கூட ஒரு 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 தயக்கமே கிடையாது. டான்ஸ் சூப்பராக ஆடுவான், என் அழகாக வரைவான். ஸோ டான்ஸ்னால் வீட்டுக்கு வந்தால் 2 பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு, வீட்டில் வந்து பழைய சாதம் தான் இருக்கும், ஐ மீன் தயிர் சாதம் தான் சாப்பிடுவேன். அதை கூட அவன் வந்து என் கையிலேருந்து பிடிங்கி அவனும் சாப்பிடுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாண்டிங். ஆனால் இறந்துட்டான். பட் வெரி நைஸ் மெமரிஸ். அந்த உமா ஆண்டின்னு தான் கூப்பிடுவேன், உமா பத்மநாபன் அவர்களை. ஏன்னா எனக்கு எங்கள் அம்மாவோட ஏஜ் அவங்க. ஸோ அண்ட் ஃபஸ்ட்டு டாட்டராக அவங்களுக்கு நான் நடித்தது நான் தான். ஸோ எனக்கு மட்டும் அந்த ரைட்ஸ் உண்டு. அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ், அச்சு அம்மா, பாபு மோகன் சார், பூவிலங்கு மோகன் சார், இவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டது மெமரிஸ். நான் சொன்னேன்ல தெலுங்கு சீரியல் ராஜுகாரி கூத்துரு. ஸோ இதுதான் என்னோட ஃபேமிலி. பிரியா மகாலட்சுமி அண்ட் நான் நிறைய தெலுங்கு ஆர்டிஸ்ட், மெயின் தெலுங்கு இளவரசன் சார், இவங்கெல்லாம் எல்லாருமே சேர்ந்து நடித்தது. அண்ட் எனக்கு டேர்னிங் பாயிண்ட் இன் லைஃப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகல்யா வந்து அகல்யா டீம் பார்த்தீங்கன்னா, எனக்கு சன் டிவியில் ஆஃப்டர் கோலிங்கல் ஒரு மெயின் ரோல், அதாவது மெயின் ஒரு ட்ராக் எனக்கு கொடுத்தது வந்து அகல்யா. அண்ணாமலை நல்ல ட்ராக் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அண்ணாமலை ஒரு ஸ்வீட் கேர்ளாக எல்லார் மனசுலையும் இருக்கேன். அகல்யா வந்து இவ வந்து எமோஷன்ஸ் எப்படி இருந்தாலும் ஓகே லீடு கேரி பண்ணுவா அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்தது அகல்யா தான். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் லீட். அண்ட் இது வந்து கர்மா, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இது கர்மா சீரியல் வந்து பார்த்திங்கன்னா 2006-07 ஆரம்பித்தாங்க, விஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது வந்து கைலாசம் சார் வந்து பாருங்க மடிசார் கட்டிக்கிட்டு, கைலாசம் சார் வந்து இறந்ததுக்கப்புறமா அது மின்மகளே க்ளோஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கர்மான்னு சொல்லி யூடியூப்பில் அதை ரிலீஸ் பண்ணது. ஸோ ஃபஸ்ட்டு நான் லீடாக பண்ணது சிந்துபாத் சன் டிவியில். அண்ட் திஸ் இஸ் ப்ரீத்தி அஸ் லைலா. அண்ட் இது வந்து கர்மாவோட இது ப்ரீத்தி அஸ் லைலா. நல்ல மெமரிஸ். ஃபர்ஸ்ட் சீரியல், வீக்லி சீரியல் நான் வந்து லீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் பந்தம் பண்ணேன் லீடாக. ஸ்வர்க்கம் செகண்ட் லீடாக பண்ணேன். அதாவது செகண்ட் லீடில் செகண்ட் ஜென்ரேஷனோட லீடாக பண்ணேன், மௌனிகா மேம் பொண்ணா. அதுக்கப்புறம் நிறைய சீரியல்ஸ் வயர் நெஞ்சமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜெயா டிவியில், அதுக்கு கலைஞர் டிவியில் எல்லாத்துலேயுமே லீட்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் லீட் வந்து சிந்துபாத் ஸ்ரீபிரியா மேம் டைரக்ஷனில். எனக்கு வந்து என்னை நம்பி என்ன லீட் கொடுத்தது ஸ்ரீபிரியா மேம். அவங்களோட டைரக்ஷன், அவங்களோட ப்ரொடக்ஷன், சந்திரகாந்த் சாரோட ப்ரொடக்ஷனில் சிந்துபாத் ஒரு முஸ்லீம் கேர்ளாக நான் லீட் பண்ணேன். அங்கேயும் ஒரு டேக் ஆஃப் ஆச்சு. அகல்யா தான் அது எல்லாத்துக்கும் காரணம், அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஒரு சீரியலுக்கும் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோஸ்ன்னு எடுப்பாங்க, ஓகேங்களா? ஒரு போர்ட்ஃபோலியோ எடுக்கும்போது லுக் டெஸ்ட்டில் போர்ட்ஃபோலியோ. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது வைர நெஞ்சம் பாருங்க. அப்போவே வந்து கால் மேலே காலை போட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் எல்லாரையும் மிரட்டுறது தான் வேலை. இப்போ நீங்கள் அன்னம் சீரியல், வானத்தை போல சீரியல் எடுத்த ஆர்கே சார் டைரக்டர், அவர் தான் வைர நெஞ்சத்தோட டைரக்டர். பிரீத்தி அப்படிம்பாரு. ஏன்னா சொல்லவே முடியாது என்ன பண்ணுவேன்னு. நான் தாலியை வந்து பாருங்க, கையில் கட்டிக்கிட்டு தாலியை வந்து போசு. ஸோ இதெல்லாம் வந்து ராஜகம். எனக்கு
ரொம்ப 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 பிடிச்சி எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணேன். ஏன்னா பிகிடனில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ல பொண்ணு, ஏவிஎம் சீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ல பொண்ணு, ரடானில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ல பொண்ணு, ராதிகா மேம் வந்து தெலுங்குவே தெரியாத போது எனக்கு லீட் ரோல் கராச்சி காத்ரி குர்த்துருவில் லீட் பண்ணேன். மெயின் 4 கேர்ள்ஸில் நான் என் மேலே தான் ஸ்டோரி ட்ராவல் ஆகும் அந்த மாதிரி பண்ணேன். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு செல்ல பொண்ணாக வந்தேன். மின்பிம்பங்களில் அஃப்கோர்ஸ் செல்ல பொண்ணு கேபி சார் இதில். அண்ட் ஒரு போர்ட்ஃபோலியோ எடுப்பாங்கன்னு சொன்னேன்ல, இது வந்து வித்தவுட் மேக்கப் போர்ட்ஃபோலியோஸ் இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் எடுத்தேன். ஸோ இது குட்டியாக தான் கலெக்ஷன்ஸ் இருக்குது, பட் வெரி நைஸ் கலெக்ஷன்ஸ். இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா பிரபுதேவா சார் வந்து அவர் வந்து சிக்கு புக்கு ரயிலே அந்த சாங் வந்துச்சு இல்லைங்க. அந்த டைம் வந்து சிக்கு புக்கு ரயில் ப்ளஸ் காதலின் படம் வரும்போது என்னோட கசின்ஸ் எல்லாம் ரொம்ப க்ரேஸியாக இருந்தாங்க அவர் மேலே, அவர் டான்ஸ் மேலே. ஸோ அந்த டைம் என்னோட தாத்தா அகேன் சார் கோபாலன் சார் அண்ட் அப்பா தாத்தாக்கு வந்து இவரை ரொம்ப நல்லா தெரியும், சுந்தரம் மாஸ்டர் நல்லா தெரியும். ஸோ அதனால் அவர் வீட்டுக்கே போய் எடுத்த பிக்சர் தான் இது. ஸோ பிரபுதேவா மாஸ்டர் நான் இத்தினோண்டு இருக்கேன் பாருங்க. ஸோ இது ஒரு நல்ல அப்போ எனக்கு இந்த ஒயிட் ஃப்ராக்குன்னா அவ்வளோ இஷ்டம். சிண்ட்ரலா ஃப்ராக், ஒயிட் ஃப்ராக். ஸோ அந்த மாதிரி எனக்கு இஷ்டம். ஸோ அந்த ஃப்ராக்கை போட்டுட்டு அவரோட போய் ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ இதை தனியாக எங்கள் அப்பா எடுத்து வச்சுருக்காரு. ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே கேபி சாரோட என்னோட அசோசியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவர் எவ்வளோ பெரிய மனிதர்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஜோடி நம்பர் 1 நான் வின் பண்ண டைமில் அஃப்கோர்ஸ் சீரியல்ஸ் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். தேவதைன்னு ஒரு சீரியல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது கேபி சார் எப்படின்னா இந்த சீரியல் அவர் தான் பண்ணுவார் அப்படிலாம் இல்லை. அவருக்கு இன்னைக்கு டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரா, ஸோ உடனே வந்து எந்த சீரியல் எந்த இடத்துல எந்த செட்டில் நடக்குது அப்படின்ட்டு அந்த சீரியலை டைரக்ட் பண்ண போயிடுவார். அன்னைக்கு அந்த ஸ்கிரிப்டோ அந்த சீனோ அவர் வந்து எந்த ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு கேட்டு உள்வாங்கிக்கிட்டு அந்த சீனை அவர் டைரக்ட் பண்ணிட்டு வருவார். அந்த மாதிரி நான் ஒரு நாள் என்ன ஆச்சு, நான் ஜோடி டைமில் டயட்டு, ஓட்டம், நிறைய ஒர்க்கு, ஸோ ரொம்ப பாடி வந்து அநியாயத்துக்கு மோசமாகி ஹை ஃபீவர். ஸோ டேட் கொடுத்துட்டு என்னால் அன்றைக்கி ஷூட்டிங்க்கு போக முடியல. உடம்பு தூக்கி போடுது ஃபீவரில். அப்போது நான் மேனேஜர்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி முடியலங்க, இன்றைக்கி நான் வரல, முடியுமா, அவங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? அப்போது அவர் காரணத்தை சொல்ல மாட்டேங்கிறார். தயவு செய்து இன்னைக்கு வந்துருமா, தயவு செஞ்சு எப்படியாவது வந்துரு, உன்னை எப்படியாவது சீக்கிரம் அனுப்பிடுறோம், சீக்கிரம் வந்துரு அப்படிங்கிறாங்க. ஸோ அம்மாவும் என்னடா அது இந்த பொண்ணை இப்படி படுத்துறாங்க, இந்த பொண்ணும் வந்து டயட்டுன்னு உடம்புக்கு எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி எப்படியோ ஒன்று கிளம்பி போயிட்டேன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. மேனேஜர் மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயாச்சு. என்னால் மேக்கப் போடுறது கூட தெம்பில்லை. சரி புடவையை கட்டிட்டு கோகுலம் ஹவுஸ் மேலாப்பூரில் போகிறேன். பார்த்தா 1 hour லேட்டு. நான் 9 o'clock ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கணும்னா அரௌண்ட் 10:30 தான் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறேன். போயிட்டு போய் பார்க்குறேன், ஷாக்கு. கேபி சார் வெயிட்டிங். எங்கெங்க நடக்கும் இது? சின்ன பொண்ணு நான், வயசில் மட்டும் இல்லை, இதுலேயும் கூட ப்ரொஃபஷ்னலாக கூட. அவர் கேபி சார் எனக்காக கிட்டத்தட்ட 1.5 hours சீனோட பேலன்ஸ், அதாவது லாங் ஷார்ட், அது மற்ற ஆர்டிஸ்டோட க்ளோஸ்அப் எல்லாம் எடுத்துகிட்டு எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கார். அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், தயவு செஞ்சு உடம்பை பார்த்துக்கோ, பாரு அப்படியே காற்றுல ஊதுற மாதிரி இருக்க, உடம்ப நல்லா சாப்பிடு, டான்ஸ் வின் பண்ணிட்டேன், டைட்டில் வின் பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம், எனக்கு இன்னைக்கு டைரக்ட் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சுமா, அதனால தான் நான் வந்தேன், இன்னைக்கு இந்த ஒரு சீன் மட்டும் எனக்காக நடிச்சு கொடுத்துரு, இது முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன், நீயும் வீட்டுக்கு போ, ரெஸ்ட் எடு அப்படின்னு. சிகரம், இயக்குனர் சிகரம், அவரு எனக்காக வெயிட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. வெயிட் பண்ணி அந்த ஒரு இதை அப்புறம் நான் மேனேஜர்கிட்ட கேட்குறேன், இதை ஏன் என்கிட்ட சொல்லு? இல்லை அவர் பொறுமையாக வரட்டும், அந்த குழந்தை பாவம் உடம்பு செல்லுன்னு சொல்லுது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அது எப்போ வருதாலும் நான் வெயிட் பண்ணி எடுக்கிறேன்னு அவர் சொன்னார், அதனால தான் சொல்லலைம்மா, நான் சொன்னால் நீ பரபரப்பாக எடுவேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டிகிட்டு வருவேன், அது தேவையில்லைன்னு டைரக்டர் சொன்னார், அதனால தான் சொல்லலை அப்படின்னார். ஸோ இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ், எவ்வளோ லெஜெண்ட்ஸ் இதில் கொஞ்சம் தாங்க இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் சின்ன வயசில் எவ்வளோ பிளெஸிங்ஸ் நான் வாங்கி இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கு.
டிவியில் பார்த்தீங்கன்னா 30 years கம்ப்ளீட் ஆயிருக்கு. குழந்தை நட்சத்திரமாக அங்கேருந்து ட்ராவல் ஆகிருக்கேன். சிவகுமார் சாரோட சின்ன வயசுலேயே நடிச்சிருக்கேன். நிறைய பேர், ஆனால் அதோட மெமரிஸ்லாம் இதில் இல்லை. இது இவ்வளோ தான் இருக்குது. அண்ட் என்னோடய ஷீல்ட்ஸ் எல்லாம் கூட இந்த கரையான் பிடிக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஷீல்டெல்லாம் வந்து அம்மா எனக்கு கொடுத்து, அது திடீர்னு ஒரு நாள் பார்த்தா லாஃப்டில் அழகாக எனக்காக ஒரு ஷெல்ஃப்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்த்தா திடீர்னு பார்த்தா அதில் எல்லாம் கரையான் பிடிச்சி அப்படியே உட்டெல்லாம் அப்படியே போயிடுச்சு. ஸோ என்னோடய மெமரிஸ் எல்லாம் அப்படியே எதையுமே ஒரு 2-3 தான் இருக்குது. ஓகே, நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு நம்மளே நினச்சி பார்த்துக்கிறதுக்கு. ஸோ இந்த பூமர் ஆண்டி, கிரிஞ்ச் ஆண்டி வந்து இனிமேல் குழந்தைங்களோட என் பசங்கக்கிட்ட எங்கிட்ட சொல்லி என்னால் இது பண்ண முடியாது. இப்போது நான் சன் டிவியில் அவார்டு வாங்கியிருக்கேன்னா அதுதான் அவங்களால பாராட்ட முடியும், அவங்கக்கிட்ட நான் சொல்ல முடியும். பட் இதெல்லாம் என்னோட மெமரிஸோடு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இன்னும் பல மெமரிஸோடு உங்களோட நான் திரும்பவும் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வியூவிங். கீப் ஸ்மைலிங் அண்ட் பி பாசிட்டிவ். லைஃப் இஸ் ஆல்வேஸ் தேருங்க. ஓகேங்களா? பாய்.